ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? என்னடா திடீர்னு ஃபோட்டோலாம் காமிச்சு இமேஜஸ்லாம் காமிச்சு வீடியோ போடுவாங்க, இப்போ என்னடா இப்படி வீடியோ போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், சரியா? ஏன்னா என்ன இமேஜஸ்ஸு நாடகத்தை பற்றி எதை வச்சாலுமே மானிட்டேஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது, சரியா? அதனால் இனிமேல் நான் இப்படி ரிவ்யூ பண்ணுறேன். ஏதாவது ஒரு பொருளை வச்சோ ஏதாவது ஒரு காமிச்சோ நான் ரிவ்யூ பண்ணுறேன். இனிமேல் நான் நாடகத்தோட இமேஜஸ் நான் வைக்க மாட்டேன் கைஸ், சரிங்களா? தம்ப்நெயிலில் வேணால் நாடகத்தோட இமேஜஸ் இருக்கும், பட் உள்ளே நான் நாடகத்தோட இமேஜஸ் வைக்க மாட்டேன். ஸோ இதுலேயும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் தரணும், சரியா? சப்போர்ட் தருவீங்கன்னு நம்பிக்கையில் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன், சரியா? ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ இப்போ தான் முடிஞ்சது கைஸ், பார்த்து முடித்தேன். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, பாரதியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அழுக நம்ம கண்ணிலையும் தண்ணி வர மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. நல்லா நடிச்சிருக்கிறாங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஜனனியை விட நல்லாவே நடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறது, அந்த ஸ்கூல் மேட்ரு நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கதவை டம்முன்னு சாத்திட்டு உள்ளே போகிறாங்க. அப்புறம் ஆதித்யா என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறாப்புல. சொன்ன உடனே உடனே அந்த அந்த ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனை கூப்பிட்டுட்டு குழந்தைங்களை வெளியே போக சொல்லிட்டு பாரதி கிட்ட போய் சாரதா பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி யாரை இத்தனை நாள் நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, யாரை அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி ஆதியவா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதாவது உசுறு இருந்தும் உயிர் இல்லாத மாதிரி இருந்தேன் அந்த இடத்துல அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்க. அந்த வார்த்தை அப்பா என்னை அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு கைஸ். செமையாக இருந்தது அந்த டைலாக், யார் எழுதுனாங்கன்னே தெரியல, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ நாள் நான் என் வாழ்க்கை, இந்த 5 வருஷத்தில் என் குழந்தைங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் நான் ஏன் அவரை பார்க்கணும், அவரையே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே நம்ம சாரதாமா போய் தலைவலியாக தண்ணியை ஊற்று, சாமியை கும்பிடு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இங்கே நம்ம ஆதியும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுறாப்புல. ஆதி சார் இருக்கார் இல்லையா, நம்ம ஆதி சார், அவரும் ஃபீல் பண்ணுறாரு. உடனே நம்ம மித்ரா மேடம் வர்றாங்க. மித்ரா மேடம் ஏன் சில்லாதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறப்ப. ஏன்னா அந்த மணிக்கு ஒன்றும் குழந்தை அழுதா என்ன, பெரியவங்க இது பண்ணால் என்ன, குழந்தைங்க சண்டைக்குள்ளே என்ன, யார் என்ன செத்து போனால் என்ன, பொழைச்சா என்ன, அந்த அம்மாவுக்கு ஆதி கூட அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அவள் லைஃப்பை ஓட்டணும், அதான் அவளோட எண்ணம். குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னா அவளுக்கு என்ன, அடுத்த குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாப்புல. நீ அப்புறம் ஆதி இருந்துட்டு கேட்பாப்புல, என்ன மித்ரா நீ இப்படி பேசுகிற, ஒரு குழந்தை விஷயத்தில் குழந்தையும் நான் பெரியவங்களும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாப்புல. ரிலாக்ஸ் ஆதி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, மைண்டை போட்டு ஒரி பண்ணிக்காத, சாப்பிட வாங்குறாங்க, நீ போ, அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தியா பொண்ணு இந்த மாதிரி எனக்கு டீச்சரோட நம்பர் தெரியும், எனக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் இருக்குது அங்கிள், வாங்க நம்ம போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி டீச்சரோட நம்பர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பாரதி வீட்டு அட்ரஸை வாங்கியிருப்பாங்களாட்டு இருக்குது. இங்கே அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, பாட்டியும் சாரதாவும் பாரதி கிட்ட சொல்கிறாங்க, நீ அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சா, ஆனால் விதி உன்னை பார்க்க வைக்கிது பார்த்தியா, அப்போ நீங்கள் 2 பேரும் சேரணும் தான் விதி சொல்ல மாட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? பாரதி அதெல்லாம் முடிஞ்சு போனது, நீங்கள் இனிமேல் இப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் எதுக்கு அவரை பார்க்கணும், எனக்கு அதில் துளி கூட இஷ்டமே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, விதி வலியுது, கண்டிப்பாக மறுபடியும் உன்னை பார்க்க வந்தால் நீ என்ன செய்வ அப்படின்னோடனே கரெக்டாக நிற்கிறாப்புல, வீட்டுக்கிட்டே நிற்கிறாப்புல. வீட்டுக்கிட்ட நின்ன உடனே ஒரு பாட்டை போடுறாங்க, சரியா? அது அந்த மாவீரன் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல கைஸ், அது நல்ல பாட்டு அது, சரியா? இதயங்கள் என்னமோ ஒரு பாட்டு வருமே, எனக்கு மைண்டில் வரல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பாட்டை போட்டு விட்டாங்க. அப்புறம் வீடு தெரியாது இல்லையா, எந்த வீடும் தெரியாது இல்லையா, அப்போ அந்த காரை நோட் பண்ணுறாப்புல, ஸ்கூலில் பார்த்துருப்பார் இல்லையா, அந்த காரை நோட் பண்ணி பார்த்தா அதுலேருந்து நம்ம அந்த தம்பி இறங்கி வர்றாரு. அப்புறம் அந்த தம்பி இறங்கி வந்தோன்னா அவர்கிட்ட கேட்குறாப்புல, என்ன மாப்பிள்ள சார் இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிறாரு அவர். உடனே இந்த மாதிரி அந்த ஸ்கூலில் நடந்ததுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும், அவங்க அம்மா என்னை திட்டியிருந்தால் கூட பரவாயில்ல, எதுவுமே சொல்லாமட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆதித்யாவையும் பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே கண்டிப்பாக இங்கே
பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஆதி உன்னை தேடி வரத்தான் போகிறான்னு வாங்க. அதே மாதிரி காலிங் பெல் அடிக்கும். உடனே யார் நம்ம தமிழ் பாப்பா தான் போய் கதவை திறந்த உடனே அப்படியே ஷாக் ஆகிருந்த தமிழ் பாப்பா ரியாக்ஷனை பார்க்கணுமே. சூப்பராக நடிச்சிருக்கு அந்த பொண்ணு, எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்கு. சரி, அப்பா ஒரு அப்பாவை அப்பான்னு கூப்பிட முடியலன்னு எவ்வளோ ஒரு இது பார்த்தீங்களா. சரி, கொடுமையான ஒரு விஷயம். உடனே எல்லாருமே சாரதா பாட்டி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வந்தோடனே இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, நான் எந்த தப்புமே நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப எல்லா தப்புக்குமே மன்னிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். நான் பாரதி அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கிடைக்காது, ஒவ்வொரு தப்புக்கு தண்டனை கிடைச்சேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதை இவர் அப்படி சொல்லி காமிக்கிறாரு. சொன்னோடனே தமிழ்கிட்டையும் பேசுகிறாப்புல, நீங்கள் உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள், நீங்களும் என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. கேட்ட உடனே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோடனே பாரதி கோவம் வந்துடுது. உடனே தமிழ் உள்ளே போய் தம்பி கூட போயிரு அப்படின்றாப்புல. அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கன்னா எதுவுமே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கீங்களாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. வெளியில் போகும்போது அப்படியே பாதியில் நிற்கிறாப்புல. அதுக்குள்ளே உள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது. என்ன அப்படின்னா, தம்பி ஏன் வீடு தேடி மன்னிப்பு கேட்குறாரு, ஏன்க்கா பேச மாட்டேங்கிற, ஏதாவது பேசி இருக்கலாம்ல, எல்லாம் திட்டியாவது அனுப்பியிருக்கலாம்னு. இப்போ என்ன உனக்கு நான் அவரை திட்டணுமா அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிருக்காங்க எபிசோட. ஸோ என்னை பொறுத்தளவு என்ன சொல்கிறதுனே தெரில கைஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீ நாளைக்கு நாடகம் இல்லைல்ல, நீ திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமை நீ பாரதி திட்டுவாங்களா திட்டமாட்டாங்களான்னு தெரியல, திட்டுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லாட்டா பாட்டியோ சாரதாவோ ஏதாவது பேசும்போது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா நீ மித்ரா கல்யாணத்தை ஒட்டி தான் எல்லா உண்மையும் தெரிய வரும். நீ அப்பயும் தெரிய வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சீரியலை ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில கைஸ். ரிவ்யூ பண்ணி எனக்கு சடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த இமேஜஸ் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இதாக இருக்குது. மானிட்டேஷன் அப்ளை பண்ணியிருந்தேன், பட் மானிட்டேஷன் கிடைக்கல. ஸோ பார்க்கலாம் கைஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா, நான் இனிமேல் சீரியல் ரிவ்யூ நான் இனிமேல் இப்படி தான் கைஸ் பண்ணுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையில் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஓகேவா? என்னடா இமேஜஸ் வச்சு பேச மாட்டேங்கிறாங்கன்னு யாரும் என்னை தப்பாக நினச்சிடாதீங்க. சரியா, இனிமேல் என்னோடய வீடியோ இப்படி தான் இருக்கும் கைஸ். ஓகேவா? நம்மளோட கேக்டஸ் தான் வருவார். கேக்டஸ் உங்ககிட்ட பேசுவார். சரியா? ஓகே கைஸ், பாய். இதயம் சீரியல் இன்றைக்கி எபிசோடு ரொம்ப அழுக்காட்சியாக தான் இருந்தது. சீக்கிரமே பாரதி நான் நல்லா 4 நாக்க பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும் ஆதியை பார்த்து. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அந்த சீன் எப்போ வரும்னு. இல்லை, அந்த சீன் வரும்போது பழைய ஜர்னி வந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பை சொல்லிடுங்க.